எப்படி ப்ரோ ஆயிரக்கணக்கான மீன ஒவ்வொரு வாரமும் வாங்கி அதை எப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்க? நெறைய பேர் என்ட்ட கேட்குற கேள்வி இதுதான். பட் இருந்தாலும் ஒரு வேலைய நம்ம மொத செய்றப்ப தான் டஃப்பா தெரியும். அதுக்கு அடுத்து அதே வேலைய திரும்ப செய்றப்ப நமக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாலுமே நமக்கு சீக்கிரமே முடிஞ்சிரும். ஸோ அந்த மாரி தான் முதல்ல நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 100 மீன், 150 மீன் வாங்கி அத ஆ சேல்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இப்ப அப்படிலாம் கிடையாது. எத்தனாயிரம் மீன் இப்போ கப்பி மட்டுமே அதாவது ஜீப்ராஸ் இப்போ காமிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேக்லயும் 60 ஜீப்ரா அந்த மாரி இருக்கும். ஆமா. பட் கப்பி அதெல்லாம் போனோம்னா, நம்ம ஒவ்வொரு வாரம் 750 ஃபிஷ்ஷஸ் வித்துட்டுருந்தோம். இப்போ அப்படியே டபுள் 1500 பீஸஸ் வரை நம்ம ஒவ்வொரு வாரம் விக்கிறோம். சம்டைம்ஸ் கூடவுமே சேல்ஸ் பண்றோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம கஸ்டமர் குவான்டிட்டி நெறைய பேர் கூடிருவாங்க. அப்படின்றப்ப நமக்கு ஆர்டர் வைஸும் நெறையா அந்த மாரி வரனால, நம்ம அப்பப்ப ஸ்டோரேஜ் பண்ணி குவாரன்டைன் முடிஞ்சோனே வீடியோ போஸ்ட் பண்றேன். போட்டோனே ஆர்டர் வர மூவ் பண்ணிர்றேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பேக்கெட் ஜீப்ராஸ். இதில ஒவ்வொரு பேக்கெட்லயும் 50லிருந்து 60 ஜீப்ராஸ் வரை வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை இந்த மாரி ஸ்டாக்ஸ் எடுப்பேன். ஒரு பாக்கெட்டுக்கு அதாவது மிக்சட் கலர் ஜீப்ரான்னு சொல்லி புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருந்தோம். அது செம்ம ட்ரெண்ட். வந்த இது மாரி ஒரு 3 நாள் செட் நம்ம ஒரு 2 வாரத்தில அதாவது 50 ஒவ்வொரு கலருக்கும் 3 அந்த மாரி 3 நாள் செட் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்க பார்க்குறீங்களா இந்த மாரி ஒரே கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வீட்டுக்கு தான் வேணும் சேல்ஸுக்கு இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கும் ஹோல்சேல் ரேட்லயே எல்லா கலர்லயும் 10 பீஸ் கலந்து அதாவது இப்போ பார்க்குற எல்லோ ஆகட்டும், பார்த்த கிரீன் ஃப்ளோரசன்ட் கிரீன் ஆகட்டும், டார்க் கிரீன் ஆகட்டும், தென் நீ பார்க்க போற ரெட் அப்புறம் ப்ளூ. ஸோ இந்த மாரி 5 வெரைட்டிஸ் ஆஃப் கலர் ப்ளூலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குது. இந்த மாதிரி 5 வெரைட்டிஸ் ஆஃப் கலரும் கலந்து வெறும் 350 அந்த பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது பீஸ் ரூ. 7 கணக்கில் வரும். நீங்கள் இதே இது ஒரே கலரில் மொத்தமாக எடுத்தீங்கன்னா பீஸ் வெறும் ரூ. 6 அதாவது ஹோல்சேல் தமிழ்நாட்டில் ஹோல்சேல் மார்க்கெட் ரேட் என்னவோ அதே ரேட்டுக்கு நம்ம ரீட்டைல் கன்சியூமர் கொடுக்க முடியும். பட் இந்த மாதிரி பேக்கெட்டாக எடுக்கிறப்ப ஸோ பேக்கெட் கப்பிலாம் தாறுமாறான சேல்ஸ் நமக்கு. அதே மாதிரி பேக்கெட் ஜிப்ரா புதுசாக நான் சொன்னது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அதனால் வேகமாக நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்கிட்ட ஃபிஷ்ஷஸ் நிறைய எவ்வளோ கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். அதனால் நோ இஷ்யூ. நீங்கள் ஆர்டர்ஸ் நிறைய வேணாலும் சரி, இல்லை ஒரே ஒரு பேக் வேணாலும் சரி என்னால் கொடுக்க முடியும். நிறைய பேர் இந்த பொன்மலை சந்தை அவங்களுக்குலாம் இப்போ நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். குவான்டிட்டி தந்தப்போ ப்ரைஸிங் நல்லாவே டிஃபர் ஆகும். தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல்சேல் பீட்டாஸ்லாம் நிறையா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இதிலே காமிக்கிறேன். இதே வீடியோவில் நான் காமிக்கிறேன். தென் இது எல்லாமே வீடியோஸ் நம்ம இப்போதைக்கு ஹோல்சேல் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் அந்தளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கல. அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப சின்ன சைஸாக அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம அவ்வளோ பண்ணல. பேக்கெட் ஃபிஷ்ஷில் அது ரீட்டெயிலில் அவைலபிள் இருக்கும். மற்ற எல்லாமே ஹோல்சேல். அப்புறம் ஃபீடிங் ஃபிஷ் எல்லாமே ஃபீடிங்னா நம்ம இந்த மாலி அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் இந்த கலர் வைல்டு கலர் வர்றது அது மட்டும் நம்ம ஃபீடிங் கொடுக்குறோம். மற்றபடி ஃபீடிங் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். மற்றபடி வெரைட்டிஸ் வளர்க்குறதுக்கு என்னன்னாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். பேசிக் வெரைட்டிஸும் கிடைக்கும், ஹைடெக் வெரைட்டிஸும் கிடைக்கும், மிட் ரேஞ்சும் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷாப் அதில் ஒரு பெஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பெட்டரான வெர்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு நியூ இயர் வேறு. ஸோ நியூ இயருக்கு கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ்ன்ற காட்டிலும் நிறைய அப்கிரேட்ஸ் கொண்டு வரணும் ஷாப்புக்கு. நான் நிறைய ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் ஃபியூச்சரில் ஒன்று நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்த பேக்கெட் ஜீப்ரா. ஸோ இந்த கலர் மட்டும்தான் ரூ. 200 அந்த மாதிரி பட்ஜெட் பீஸ் 4 ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம ஹோல்சேல் எல்லா கலரும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் கிட்டே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆமாம், பரவாயில்ல. 2023ல் நிறையா இது நம்ம அப்கிரேட் கொண்டு வந்திருக்கோம் ஷாப்புக்கு. பட் அதை விட மாசாக கொண்டு வரணும்னு ஐடியா பண்ணிருக்கேன். 24 நல்லா இருக்கும், பார்ப்போம். ரைட், ஓகே. இது எல்லாமே நம்ம வச்சுருக்க பலூன் மாலிஸ்ன்னு சொல்கிற காட்டிலும் மிக்சட் இம்போர்ட்டட் டைப் மாலி. இதில் லாங் பாடியும் இருக்கும், ஷார்ட் பாடி அதாவது பலூன் டைப்பும் இருக்கும். ரெண்டுமே தான் இருக்கும் இதில். பட் எதுவுமே இந்த பிளாக் மாலி, ஒயிட் மாலி அதெல்லாம் இருக்காது. அந்த வெரைட்டிஸ் டம்போயர் மாலி மட்டும் தான் இருக்கும். இதில் 2 பேக், ஒரு பேக் ஒரு 30 பீஸாக ஒரு 60 பீஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த பேக்கில் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க. இதில் கொஞ்சம் பெரிய சைஸும் அதில் கொஞ்சம் குட்டி சைஸும். அதில் மேபி ஒரு 40 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதில் கவுண்ட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ சைஸ் தந்தாப்புல 2ஆக பிரித்து போட்டிருப்பாங்க. தென் இது எல்லாமே நம்ம கொடுக்குற பேக்கெட் கபி ஃபிஷ்ஷஸ் வெறும் ₹5 கபி. ஸோ இது நமக்கு ரொம்ப ட்ரெண்டான ஃபிஷ் நம்ம ஷாப்லேயே. ஸோ வந்துச்சுன்னா முதலாம் ஒரு 3 நாள் ஆகும் சேல்ஸ். 750 பீஸுக்கு காலியாக இப்போ ஒரே நாள் காலியாகிடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஆர்டர் பேஸில் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த வாரம் எனக்கு ஸ்டாக் வந்த அன்றைக்கே முடிஞ்சிடுது. அடுத்த நாள் அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஆர்டர் கொடுக்குறாங்க வெப்சைட்டில். அதுக்குள்ளே ஸ்டாக் முடிஞ்சு திரும்ப அவங்களுக்கே எடுக்க வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி 750 நம்ம கொண்டு வரோம். ஆமாம், சைஸுமே ரொம்ப பெட்டராக இந்த சீசன் என்னன்னு தெரியல. கப்பி நல்ல சைஸ் வந்துருச்சு எல்லாமே. ஸோ எல்லாருமே அடல் சைஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். பட் வயிற்று ஃபுல் குட்டியோட அந்த மாதிரி எல்லாமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வயிறில் குட்டியோட அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எல்லாமே அப்படிலாம் இருக்காது. ஒரு சிலவங்க ப்ரோ எனக்கு எல்லாமே குட்டி போடுற மாதிரி கொடுங்க. சத்தியமாக முடியாதுங்க.
ரூபாய்க்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக டைகர் எல்லா வெரைட்டிஸும் கலந்து வந்திருக்கு இதில் ரெட் டைல் எல்லாமே. ஸோ அப்படின்றப்ப இதுவே பெரிய விஷயம். இன்னும் இந்த குட்டி போகிற மாதிரி எனக்கு பெருசாக தான் வேணும் அப்படின்றது கஷ்டம், கிடைக்காது, முடியாது. ஆமாம், பட் இதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற நிறையா இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாக் அப்படின்றத காட்டும் எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஜாலியாக நல்லா போச்சு. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா போகணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா நடக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. இன்றைக்கி இந்த இவ்வளோ பேக் எடுத்துருக்கோம்ல, ஸோ இது எல்லாமே வெறும் 1 or 2 டேஸில் நமக்கு ஷிப்மெண்ட் போயிடும். அதாவது நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு சேல்ஸ் ஆன ஃபிஷஸ் தான், சேல்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நமக்கு வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வருது. வீடியோ எனக்கு போஸ்ட் பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பேக்கிங் எல்லாமே நான் மேனேஜ் பண்ணணும். நம்ம அசிஸ்டன்ட்ஸ் அவங்களுக்குமே நான் கரெக்டாக எது எப்படி பேக் பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்க, அதுக்கடுத்து வேறு கன்சியூமர் புதுசாக வருவாங்க, அவங்களுக்கு டவுட்ஸ் வரும், அதெல்லாம் கிளியர் பண்ண இதே மாதிரி டைம் ஓடிடுதா. ஸோ அதனால் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் என்னால் மாதிரி கொடுக்க முடியல. போக பண்ணிக்கலாம் அதெல்லாம். தென் இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி. நம்ம வெறும் 35 ரூபாய்க்கு கொடுக்குற ஃப்ளோர் அண்ட் ஃப்ரை, பட் இதெல்லாம் 100 ரூபாய்க்கு ஒர்த்து. ஸோ மேலே இருந்தால் கேரண்டியாக நல்ல ஹெட் வரும். இது எல்லாமே நல்ல ஒரு பேரண்ட் இம்போர்ட்டட் பேரண்ட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹோம் ப்ரீட் பேரண்ட்டுக்கு நம்ம ப்ரீட் பண்ணது, இம்போர்ட்டட் பேரண்ட்டுக்கு பிறந்த குட்டீஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. பட் இதுவுமே நல்ல குவாலிட்டி, இதோட குவாலிட்டியும் என்கிட்ட இருக்குது. ஸோ 35க்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்களா அப்புறம்னு கேட்டால் கொடுக்குறோம். இப்போ பேக்கெட்டில் ஸ்ட்ரெஸ்ஸில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், இதே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். நான் என்கிட்ட ஸ்டாக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த அப்டேட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ அந்த ஃபோட்டோஸோடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் குரூப்பில் போடுறேன். குரூப்பில் அடைக்கோங்க. எல்லாமே நம்ம குரூப் மட்டும் தான். அதே மாதிரி நான் ஒரு சில நேரத்தில் எப்போ கேள்விப்படுறேன், குரூப்பில் யாராவது பார்ட் டைம் ஜாப் வேணுமா எங்கள் இதில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி யாராவது லிங்க் அதை மாதிரி அனுப்பிச்சாங்கன்னா அது தொட்டுறாதீங்க. ஆமாம், அது யாராவது சின்ன பசங்க இந்த மாதிரி பண்ணி நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. பண்ணிங்கனாலும் யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அடுத்தவங்க குரூப்பில் இந்த மாதிரி ஆமாம் எப்படி சொல்ல, அதில் வந்து உண்மை எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க போஸ்ட் போடுறது எல்லாமே சீட் பண்ணுறது, அமௌண்ட் வாங்கிட்டு இது பண்ண அந்த மாதிரிலாம் நிறைய வெளியே கேள்வி. நம்ம இதில் யாருமே இதை நடக்கல, நான் நடக்க விட்டதில்லை. வெளியே நடக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமாம், ஏதாவது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து ஹோல்சேலில் பீட்டா ஃபிஷஸ், அதாவது பிளக்கார்ட் ரெட்டு, எல்லோ, அப்புறம் நீமோ கேண்டீஸ், அப்புறம் வேறு சில வெரைட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு சிலதும் நமக்கு இதே டேட்டில் வந்தனால இதே வீடியோவில் நான் அதையும் காமிச்சிடுறேன். ஃபீமேல்ஸ் எல்லாமே பெரிய பேக்கில் மொத்தம் போட்டு வந்துச்சு. பட் அந்த பேக்கில் இங்கே இடம் பார்த்தாதுன்னு சொல்லி நமக்கு வந்த பேக் சைஸ்லேயே ஒரு பேக்கில் எடுத்து வச்சிருக்கேன். தென் இது போக நம்மகிட்ட ஹோல்சேலில் இம்போர்ட்டட் பீட்டாஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10,000 பீட்டா ஃபிஷஸ் ஸ்டோர் பண்ணணும்னு ஐடியா பண்ணிருக்கோம். பட் இப்போதைக்கு நம்மளால் ஒரு 800 ஃபிஷஸ் வரை நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பீட்டாஸில். பட் ஒரு 10 டைம்ஸ் தானே வீக்கர் கொண்டு போயிடலாம். எல்லாமே சீக்கிரம் ஒரு பெஸ்ட்டாக கொண்டு வரலாம். தேங்க்யூ.